Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஒரு பாடல் பாடலாம். உந்தன் மகிமைக்காய் என்னை அழைத்தீரே, மகிமை விளங்க குருடனை படைத்தீரே. உந்தன் மகிமைக்காய் என்னை அழைத்தீரே, மகிமை விளங்க குருடனை படைத்தீரே. ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். பார்வோரிடம் மகிமையை வெளிப்படுத்தினீரே, மண்ணான என்னை மறுரூபமாக்கினீரே. பார்வோரிடம் மகிமையை வெளிப்படுத்தினீரே, மண்ணான என்னை மறுரூபமாக்கினீரே. ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். உந்தன் மகிமைக்காய் என்னை அழைத்தீரே, மகிமை விளங்க குருடனை படைத்தீரே. ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். மகிமைக்காய் மோசேயோடு பேசினீரே, என்னையும் நீர் விசாரிக்க வந்தீரே. மகிமைக்காய் மோசையோடு பேசினீரே, என்னையும் நீர் விசாரிக்க வந்தீரே. ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். உந்தன் மகிமைக்காய் மகிமையின் கண்களை திறந்தீரே, இஸ்ரவேலை குறைவின்றி நடத்தினீரே. உந்தன் மகிமைக்காய் மகிமையின் கண்களை திறந்தீரே, இஸ்ரவேலரை குறைவின்றி நடத்தினீரே. ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். மகிமைக்காய் தினம் தினம் அற்புதம் செய்தீரே, நினைவுகள் எப்போதும் என் முன்னிறுத்தீரே. மகிமைக்காய் தினம் தினம் அற்புதம் செய்தீரே, நினைவுகள் எப்போதும் என் முன்னிறுத்தீரே. ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். உந்தன் மகிமைக்காய் என்னை அழைத்தீரே, மகிமை விளங்க குருடனை படைத்தீரே. உந்தன் மகிமைக்காய் என்னை அழைத்தீரே, மகிமை விளங்க குருடனை படைத்தீரே. ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம். வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு நாம ஒரு சாட்சிகளை இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். நமக்கு தேவன் செய்த நன்மைகளை நாம அப்பப்ப சாட்சிகளாக பகிர்ந்து கொள்கிறோம். அப்படியாக நாம இன்னைக்கு பிரதர் பிரவீன் அவர்களுடைய சாட்சியும் பிரதர் செல்வா அவர்களுடைய சாட்சியையும், இங்கே ஒரு சிஸ்டர் கிரேஸ் அவர்களுடைய சாட்சியையும் நாம இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். தேவன் இந்த இதுல இந்த பிரேயர்ல கலந்து கொண்டதுக்கு அப்புறம் இவர்களுக்கு தேவன் செய்த அற்புதமான நன்மைகளை நாம ஒரு சில சாட்சிகளாக இங்கே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக
நாம ஒரு சில வசனங்களை வைத்து கொஞ்சம் பேசிவிட்டு அடுத்த சாட்சிக்கு நாம நேரம் கொடுக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21 முதல் சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்கலாம். பக்கம் புதிய ஏற்பாடில் 29வது பக்கம். எல்லோரும் விரைவாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சத்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த வாலிபன் தேவனோடு வந்து சில காரியங்களை கேட்டான் என்று நாம நேற்றைக்கு பார்த்தோம். எதை கேட்டான்? நித்திய ஜீவனை அடைவதற்கான வழி என்ன என்று அந்த இயேசு கிறிஸ்துவோடு அந்த வாலிபன் வந்து கேட்டதை பார்த்தோம். அப்போது தேவன் நித்திய ஜீவனை ஒரு மனுஷன் அடைய வேண்டும் என்றால் எதை அவன் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அங்கே அவனுக்கு போதித்ததை நாம் பார்த்தோம். ஒரு விசை கூட நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். எதை போதித்தார்? அந்த 10 கற்பனைகளை அவனுக்கு போதித்தார். ஆகவே ஒரு மனுஷன் பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அதாவது ஒரு நித்திய ஜீவனை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ண வாசஸ்தலத்தை அவன் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அந்த 10 கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம பார்த்தோம். எதையெல்லாம் என்று ஒரு விஷயம் கூட நாம் நினைவு பூர்வமாக 18ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, அடுத்ததாக விக்கிர ஆராதனை செய்யாதிருப்பாயாக, அடுத்து வேற என்ன, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்படியாக இருக்கிறது 10 கற்பனைகளை. இந்த 10 கற்பனைகளை ஒரு மனுஷன் கை கொண்டு வந்தான் என்றால் நிச்சயமாகவே மெய்யாகவே அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று அவர் இப்படியாக சொல்கிறார். பொய் சாட்சி, இன்றைக்கு அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்வார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்தால் போதும், கோர்ட்ல போய் அவர்களுக்கு யாரு சாதகமா அவர்களுக்கு விருப்பமா இருக்கிறார்களோ அவர்களை குறித்து அவர்கள் பிரியமில்லாதவர்களை பொய் சாட்சியாக அங்கே பகிர்ந்து கொள்வார்கள். தேவன் அது அருவருக்கிற காரியமாக இருக்கிறது. பொய் சாட்சி சொல்கிறவர்களுக்கு பெரிய ஒரு தண்டனையும் தேவன் நியாய தீர்ப்பு நேரத்தில் கொடுப்பார். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நேற்றுக்கு பொய் சொல்கிற விஷயத்தையும் நாம பார்த்தோம். பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய யாதொன்றை விரும்பாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய யாதொரு பொருளையும் நாம் விரும்பக்கூடாது. அவர்களுடைய எந்த ஒரு பொருளின் மீதும் நமக்கு ஆசை வரக்கூடாது. நமக்கு தேவன் எதை கொடுத்தாரோ அதில் நாம் திருப்தி அடைகிறவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையுடையதாக இருக்கும். எப்போதுமே நமக்கு ஒரு திருப்தி இருக்க வேண்டும். தேவன் கொஞ்சம் தந்தாலும் அதில் ஒரு திருப்தி. நமக்கு படிப்படியாக தேவனுடைய இந்த கற்பனைகளின் படி யார் யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மேன்மை உடையதாக இருக்கும். அவர்கள் படிப்படியாக உயர்வு அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு குறைவும் இல்லை. நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், தேவனை சார்ந்து வாழ்கிற, அதாவது இந்த கற்பனைகளின் படி சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் கூட அவர் படிப்படியாகத்தான் உயர்த்தி கொண்டு வந்தாரே தவிர ஒரேடியாக அவர் பொக்கிஷத்தை எங்களுக்கு அள்ளி வீசவில்லை. ஆகவே நாம் அவருடைய கற்பனைகளை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை மேன்மை உடையதாக இருக்கும். நாங்கள் அந்த 14 வருஷம் வனாந்திர வாழ்க்கையை தாண்டினதுக்கு பின்புதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தால், ஒவ்வொரு டைமும் ஒரு வீடை நாங்கள் மாற்றுகிறோம் என்றால் அந்த வீட்டில் பொருட்கள் நிரம்பும் போது நாங்கள் அடுத்த வீட்டுக்கு கடந்து வருகிறோம். இப்படியாகத்தான் நாங்கள் வீடுகளை மாற்ற வேண்டியது வந்து, அதற்கு முன்பாக நாங்கள் பல வனாந்திர காலகட்டத்தில் பல வீடுகளை மாற்றினோம். ஆனால் ஆசீர்வாதம் எங்களுக்கு தொடங்கும் போது ஒரு வீட்டில் இடம் கொள்ளாமல் போகும்போதுதான் அடுத்த வீடை எங்களுக்கு கொடுத்தார். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படியாக தேவனை சார்ந்து வாழ்கிறோமோ அப்போது நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை அவர் தருகிறவராக இருக்கிறார். ஆகவே கொஞ்சத்தில் நாங்கள் கொஞ்சம் தேவன் தந்த போதும் திருப்தி அடைந்தோம், எங்களுக்கு தேவையானதை தந்த போதும் நாங்கள் திருப்தி அடைந்தோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும். அந்த திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை மேன்மை உடையதாக இருக்கும். அப்படியாக அந்த சகோதரன், அந்த வாலிபன் அங்கே சொல்கிறான். எதை குறித்து சொல்கிறான்? நான் இதை எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து விட்டேன், இனி நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் மேற்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனோடு அவன் கேட்டபோது, இதை சிறு வயதிலிருந்தே நான் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அவன்
இன்னும் மேலிடத்தில் குறைவுண்டா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர வேண்டும், அதாவது நான் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எனக்குள் எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. நான் ஒரு மாசற்றவனாக வாழ வேண்டும். அதற்கு என்னில் ஏதாவது ஒரு குறை உண்டோ தேவனே? நீங்க சொன்னதையெல்லாம் நான் கை கொண்டு விட்டேன் என்று அவன் கேட்கும் போது அவர் சொல்கிறார், பூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினான், போய் உனக்கு உண்டானவற்றைகளை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். பூர்ண சற்குணம், அதாவது மனுஷர்களுக்குள் ஒரு முழுமை, அதான் பூரண சற்குணம். சம்பூர்ணம் என்றால் தேவனுக்குள் ஒரு மகிமை. தேவன் சம்பூர்ணமானவர். நாம் நிறைய இடத்துல பார்க்கிறோம் சம்பூர்ணமான தேவனே. அப்ப சம்பூர்ணம் என்றால் தேவனுக்குள் ஒரு மகிமை, ஒரு முழுமை அடைந்தவர். அவன் ஒரு சொல்ல முடியாத ஒரு தேவன். அவரை குறித்து நாம எதையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய தேவன். அவர் ஒரு சம்பூர்ணமானவர். ஆகையினால் அவர் முடிவில்லாதவர். அதான் சம்பூர்ணம் என்றால் முடிவில்லை. ஆனால் மனுஷர்களுக்குள் ஒரு பூர்ணம் என்றால் அது ஒரு மனுஷர்களுக்குள் ஒரு முழுமைதான் ஒரு பூர்ணம். அப்ப மனுஷர்களுக்குள் ஒரு முழுமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பூர்ணமாக மாற வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்குள்ளதையெல்லாம் விட்டு நீ தரித்திர என்று சொன்ன போது அந்த வாலிபனால் கீழே நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அவனுக்கு துக்கம், அந்த மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருக்கிறானா. ஆகையினால் கீழே பார்க்கும் போது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அரிது. அவனால் முடியாது. அவனுடைய ஆஸ்திகளை விட்டு அவனால் விட்டு செல்ல முடியாது. ஆகையினால் தேவன் சொல்கிறார், ஒரு ஐஸ்வர்யவானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்பது அரிதான காரியம். அதிலும் அவன் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக செல்கிறான் என்றால் அது ஒரு மகிமையான காரியம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பூர்ணராய் இருக்க விரும்ப வேண்டும் என்றால் எப்படியாக வாழ வேண்டுமாம்? நாம் ஒரு வெறுமை அடைய வேண்டும். அதான் நமக்குள் பூர்ணம் வேண்டும் என்றால், நாம் ஒரு பூர்ணமான ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு வெறுமையாக வேண்டும். வெறுமை என்றால் எதுவும் இல்லை, எதுவும் இல்லாதவர்களாக, எல்லாவற்றையும் விட்டு தேவனோடு அவர்கள் இணைகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் அவர்கள் ஒரு பூர்ண மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடியாக அவர்கள் 10 கற்பனைகளை அவர்கள் கைகொண்டு வாழும்போது ஒரு நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று தேவன் அவர்களுக்கு உபதேசித்தார் என்று பார்க்கிறோம். இப்போதும் நாம் சாட்சிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் பிரவீன் அவர்களுடைய சாட்சி, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதை நாம இதற்கு முன்பாக சாட்சியாக நாம பகிர்ந்திருந்தோம். அவருக்கு அந்த வலது காலு முழங்காலு எனக்கு போட்டோ அனுப்பியிருந்தாங்க. அப்படின்னா உடைந்து போச்சு அந்த வலது காலு முழங்கால் எலும்பு. அடுத்து இடது பக்கம் கை தோள்பட்டை, அது அந்த பால் அவருக்கு கீழே இறங்கி போனதுனால ரெண்டு கிராஸா வருது. ஒரு இடது கை வலது காலு இப்படியாக இருந்ததுனால அவரால் ரொம்ப கட்டுகள் போட்டு ஆபரேஷன் பண்ணி அவருக்கு எல்லா விதத்திலையும் பண்ணி இருந்தும் அவருக்கு ரொம்ப நடக்குவதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அவ்வளவு வேதனை. இதற்கடல அவருக்கு சுகர் ப்ராப்ளம். இப்படியான சூழ்நிலையில அவருக்கு ஒரு டிமோட்டிவேஷன் பண்ணது மாதிரி அவருக்கு சிலர் சொல்லி இருக்கிறாங்க. எப்படின்னா, உன்னால முடியாது, இனி நீ இவ்வளவு தான், உன் வாழ்க்கை இவ்வளவு தான், எழுப்பி நடக்க முடியாது, இப்படி எல்லாம் அவருக்கு மனுஷர்கள் இப்படித்தான் ஒரு மோட்டிவேஷனாக பேச மாட்டாங்க. அவங்களை இன்னும் எப்படி தாழ்த்த முடியுமோ அப்படிதான் சில வார்த்தைகளை பேசுவார்கள். அப்படியாக இருந்த போது அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உட்பட்டு இருக்கும் போதுதான் தீபா தான் நம்முடைய பிரேயர் குரூப்ல அவரை கொண்டு சேர்த்திருந்தோம். ஆனா அவர் தினமும் அதிகமா அந்த பிரேயர் நேரத்துல கடந்து வந்தாரு. தேவன் அவருக்கு எல்லா விதத்திலையும் ஒரு விடுதலையை கொடுத்தாரு. சுகர் ப்ராப்ளத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தாரு. சமாதானத்துக்கு ஏதுவாக அவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி அமைத்தார். அவருக்கு அந்த காலூண்டி நடக்கும்படியாக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? மான்கால்கள் உனக்குண்டு, அது மான்கால்களை போல நீ ஓடுவாய் என்று. அதே போல காலூண்டி நிற்க பண்ணுவார்கள். அந்த எலும்புகளை எல்லாம் அவர் எப்படியாக மாற்றினாராம்? காலூண்டி நிற்க பண்ணாராம். அதே போல அவரை காலூண்டி நடக்க பண்ணி அந்த இடது கை நல்லா செயல்படும்படியாக அவருக்கு ஆண்டவர் அந்த பலனை கொடுத்தார். அந்த வல்லமையை ஊற்றி ஒவ்வொரு நாட்களும் அவரை மேலும் மேலும் அவர் விருத்தி அடையும்படியாக, அவருடைய மகிமையில விருத்தி அடையும்படியாக தேவன் அவரை நடத்தி
சென்றார். அவருக்கு விட்டு சென்ற அந்த வேலையை திருப்பி அவர் வேலையில ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. அவருக்கு அந்த வண்டி கூட ப்ராப்ளம் ஆகி அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை. அவருக்கு ஓனர் வந்து அவருக்கு ஒரு வண்டியை கூட வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கு இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு திருப்பி கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் ஸ்டிக் வச்சுதான் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாரு. இப்ப அது இல்லாம படிகள் ஏறுகிறாரு. இப்படியாக தேவன் அவருக்கு முழுமையான ஒரு விடுதலையை தேவன் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அவர் சாட்சி பகிர்ந்துக்கணும் என்று விரும்பினாரு. தேவன் செய்த நன்மைகளை நாம் எப்போதும் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான நன்மைகளை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். எப்போதுமே நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அவருடைய நாம மகிமை அடையும் போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதமான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதே போல அவருக்கு திருமணத்துக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அதுக்கு லாஸ்ட்ல ஜெபிக்கலாம். அடுத்ததாக செல்வா பிரதர் செல்வாவுடைய காரியத்தை நான் பார்க்கலாம். அவருக்கு ஆக்சிடென்ட் அல்ல, அவருக்கு அந்த கால்கள்ல இடுப்பு எலும்புகள்ல ப்ராப்ளம் ஏற்பட்டது. அதுலயும் அவருக்கு ரெண்டு கால்கள்லயும் ப்ராப்ளம். அந்த ரெண்டு கால்களுமே அந்த பால் அவங்க அந்த ரவுண்டா இருக்கிறது அவருக்கு செயற்கையாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயற்கையாக தேவனால் உருவாக்கப்பட்டது அவருக்கு உடைந்து போனது, டேமேஜ் ஆகி போனது, அரிப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த ரெண்டையும் ஆபரேஷன் பண்ணி அவரும் இது ஊனிதான் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்ப ஒரு கால்லனா பரவாயில்ல, ரெண்டு காலுக்கு அந்த இடுப்பு நம்ம உடம்பையே தாங்குறது எது? நம்ம கால்கள் தான். இந்த உடம்பையே இந்த சரீரத்தை முழுவதையும் தாங்கக்கூடியது நம்முடைய கால்கள். அந்த கால்களிலேயே அவருக்கு ரெண்டு கால்களிலுமே ப்ராப்ளம் ஏற்பட்டு போனது. அப்படியாக அவருக்கு முதல்ல ஒரு கால்ல அந்த பாலை இட்டார்கள், ரெண்டாவது ஆபரேஷன் பண்ணி இரண்டாவது கால்ல. ஆனா இப்போது அவரு ஸ்டிக்கு ஊழிதான் நடந்தாரு. இப்போது அவரு அதுவும் அந்த ஸ்டிக் இல்லாம அவரு நடக்க வேண்டிய அந்த பலனை தேவன் கொடுக்கிறாரு. அதற்காக அவரு செல்வாக இருந்தாலும் நாங்க அவரை வந்து ஏன்னா நாங்க ஆரம்ப கட்டத்திலே இருந்த சேலம் வந்து கொஞ்சம் ஒரு சில வருஷங்கள் ஆகும் போதே அவரு வந்து தேவன் மீட்டு கொண்டார். ஒரு பிசாசின் பிடியில, ஒரு வியாதியில, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த போதுதான் தேவன் 2008 இருந்து எங்களுடைய பிரேயர் குரூப்ல அவரை இணைக்க பண்ணார். ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் எங்கேயோ ஓடி போனது போல யோனா ஓடி போனாரு. ஆனா யோனாவை உடனே பிடித்தாரு. ஆனால் இவருக்கு ஊழிய அழைப்பு அப்போதே இவருக்கு தேவனால் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அவருடைய அசட்டை தனத்தினால அவர் எங்கேயோ ஓடி போனாரு. ஒருவருக்கு ஊழிய அழைப்பு என்றால் தேவன் எங்கே சென்றாலும் அவர்களை அழைத்து கொண்டு வருவார். அப்படியாக நாங்க செல்வா என்கிற அவரே நாங்க மூஸ் என்றுதான் அவருக்கு ஒரு பேர் அந்த காலத்திலே போட்டிருந்தோம். மூஸ் என்றுதான் அழைப்போம். இப்போதும் அப்படியாக தேவன் அவருக்கு இம்மட்டுமாய் இந்த ஆபத்தான இக்கட்டான வீழ்ந்து போன வாழ்க்கையிலிருந்து ஒரு நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அழைக்கப்பட்ட ஊழியத்தில் அவர் சரியாக ஒரு அழைப்பின் பாத்திரனாக கடந்து செல்ல அதற்காக நாம ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக சிஸ்டர் கிரேசி அவர்கள் வந்து ஜபத்துக்கு நன்றாகத்தான் ஆலயங்களுக்கு போய் கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு திடீரென்று ஒரு பய உணர்வு. அவங்களுக்கு மகன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களாம். அதுல வந்து அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு பய உணர்வு. பிசாசுனா இந்த பயத்தை கொடுக்கணும். ஆலயத்துக்கு போடுறதுக்கு ஒரு பயம், எல்லாத்துக்குமே ஒரு நடுக்கம். அவங்களுக்கு பஸ்ல ஏறினா நாம் இருந்து செத்து போயிடுவனும் அப்படியாக அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு டிப்ரெஷன். இது நிமித்தம் சரீர பலவீனம், வியாதிகள், இப்படியாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில அவங்கள சிஸ்டர் சுதா அவர்கள் தான் இந்த குரூப்ல கொண்டு சேர்த்தாங்க. அவர்களும் தொடர்ச்சியாக இந்த ஜபத்துல கலந்து வந்தாங்க. இப்போது அவங்களுக்கு பயம் இல்ல. ஆலயத்துக்கு இன்றைக்கு அவர்கள் இத்தனை நாட்களாக வருஷமாக விட்டது போல இருந்தாங்க. இதை மீண்டும் அவர்கள் ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்கு அந்த தைரியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரு. மீண்டும் அந்த வீழ்ந்து போன கட்டப்பட்ட அந்த வாழ்க்கையை தேவன் அவர்களுக்கு வீழ்ந்து போன கட்டு அப்படின்னா இடிக்கப்பட்ட அலங்கம் போல் இருந்த அந்த வாழ்க்கையை தேவன் எடுத்து அவர்களுக்கு மீண்டும் கட்டி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம நன்றி செலுத்துவோம். இப்போதும் அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள். இந்த அழைப்பு, ஊழிய அழைப்பு என்பது நம்ம உறுதியானா, நம்ம நிலை கரெக்டாக அந்த வழியில போகலைன்னா நாம நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். என்னுடைய வாழ்க்கையில அழைப்பு 2004 நான் அழைக்கப்பட்டேன். 2004 டிசம்பர்ல தான்
நான் அழைப்புக்கு நான் உறுதிப்படுத்துகிறேன். தேவன் எனக்கு உறுதிப்படுத்தினது நான் அதற்கு ஒப்புரவாகிறேன். ஆண்டவரே நான் வருகிறேன், அழைத்து செல்ல. 2004 டிசம்பர்ல. அப்போதுதான் எனக்கு அது என்னுடைய வாழ்க்கையிலே மாறாத ஒரு சம்பவம் அந்த காலத்துல நடந்தது. டிசம்பர் மாதம் தான் நடந்தது. சுனாமியினால அநேக உயிர் சேதங்கள் வந்தது. உலக அளவில் அது ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தினது நமக்கு தெரியும். அதனால என்னுடைய அந்த 2004 டிசம்பர் என்பது என்னுடைய வாழ்க்கையில மறவாத ஒன்றாக இருக்கு எப்பவுமே. 2004 டிசம்பர் என்றால் நான் அழைப்புக்கு நான் என்னை உறுதிப்படுத்தின மாதம். அதாவது நான் ஆண்டவரோடு ஒப்பந்தம் பண்ணுகிறேன், ஆண்டவரே நான் வருகிறேன் என்று. அந்த காலகட்டம் ஒரு பெரிய சுனாமியும் ஏற்பட்டது. அது நம்முடைய வாழ்க்கையில் மறவாத ஒரு வடுவாக இருக்கிறது. அடுத்ததாக 2007 என்னுடைய அழைப்பு என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அழைப்பு என்பது வெளிப்படுத்தும் போது நாம அதற்கு ஏற்றாப்போல் கடந்து செல்ல வேண்டும். 2007 7ஆம் மாசம் 7ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அதிகாலை நான் அப்ப 3 to 5 வரை நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். அந்த 5 மணி நெருங்குற அதிகாலை 3 to 5 உங்களுக்கு நேரம் இருக்கிறவர்கள் அந்த 3 to 5 நீங்கள் ஜெபத்துக்காக பயன்படுத்தினீர்கள் என்றால் தேவனை கண்டடைவீர்கள். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் தேவனை கண்டடைவார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர் நம்மோடு அசைவு, அவர் நம்மை அவருடைய அந்த உணர்வுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தில். அப்படியாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது 2007 7ஆம் மாசம் 7ஆம் தேதி எனக்கு வானத்தை திறந்து கொடுத்தது மாதிரி ஒரு தரிசனம். அப்படியே வானம் அப்படியே திறந்து கொடுக்கப்பட்டது. அப்படியே பல்லவராட்சியத்தின் நிறைய காரியங்கள் அதையெல்லாம் நான் இங்க சொல்லல. அது ஒரு காலகட்டம் நம்ம ஊழியத்துல கடந்து போக அதை நான் சொல்லுவேன். நமக்கு நேரமானது என்னன்னு ஒரு சில வார்த்தைகள் அப்படியாக விரிவாக எனக்கு திறக்கப்பட்ட போது என்னால இது உன்னுடைய ஊழியத்தின் பங்கு அப்படின்னா நீ இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரியாக நீ மாறப்போகிறாய் என்று அவர் வானத்தை திறந்து கொடுக்கிறான். என்னால நம்ப முடியல. நானா என்று என்னை தொட்டு பார்க்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். எப்படியாக ஆண்டவர் அன்னைக்கு வெளிப்படுத்தினார். அந்த 7-7-7 என்னுடைய வாழ்க்கையில் மறவாத இருக்கிறது. தேவன் எப்போதுமே ஒரு அடையாள முத்திரையாக வைக்கிறார். அந்த 7-7-7 என்று சொன்ன 2007 7ஆம் மாசம் 7ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கையில் மறவாத ஒரு நாளாக இருக்கிறது. 2004 ஒரு மறவாத மாதமாக இருக்கிறது. டிசம்பர் அங்கே ஒரு பெரிய சுனாமியின் அழிவு வந்ததுனால் அது மறவாத வடுவாக இருக்கிறது எல்லாருடைய உள்ளத்துல. ஆகையினால் அது எனக்கு மறக்கிறது இல்லை அந்த அடையாளம். தேவன் அடையாளங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். 7-7-7 என்பது அது ஒரு அந்த இது மறவாத ஒரு எண்ணாக இருக்கிறது. அப்படியாக அந்த நாள் தான் எனக்கு அந்த அழைப்பு, என்னுடைய அழைப்பு என்ன என்பதை அவர் உறுதிப்படுத்தின நாளாக இருந்தது. அதை நான் நம்புவதற்கே பல மாதங்கள் ஆனது. அப்படியாக அவர் அந்த நம்புவதற்காகவே ஏற்றப்போல் என்னை வழி நடத்தினான். அந்த பிராக்டிகலாகவே என்னை வழி நடத்தின போதுதான் நான் உறுதியானேன். என்னுடைய அழைப்பு இதுதான் என்று நான் உறுதியாகி அந்த பாதையில் நான் கடந்து சென்றேன். 20 வருஷங்கள் ஆனதுக்கு பின்புதான் என்னுடைய நான் பிரேயரை இடித்தார்கள். அப்படின்னா அலங்கம் இடிக்கப்பட்டது போல் அது இடிக்கப்பட்டது. 2024 டிசம்பருக்கு பின்புதான், இந்த 20 வருடங்களுக்கு பின்புதான் அடுத்த கட்டத்துக்காக என்னை நடத்தி செல்கிறார் தேவன். பாருங்க எப்படிப்பட்ட தேவன் என்று. அந்த எனினும் இந்த 20 வருடங்களும் நான் ஊழியத்தில் அப்படியாக அந்த அழைப்பில் உறுதியாயிருந்தேன். என்னுடைய அழைப்பு இதுதான். அந்த அழைப்பில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை இப்படிப்பட்ட அழைப்பு தான் என்று சொல்லி இருக்கிறார் என்று நாம் அதற்கு ஏற்றாற்போல் நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதவாறு இருக்கும். இன்னும் அநேகர் வந்து என்ன செய்வார்கள், ஆண்டவர் உறுதிப்படுத்துவாரு, ஆனால் வருடங்கள் போகும்போது சோர்ந்து போய் பின்னிட்டு போகுவார்கள். இந்த 20 வருடம் நான் காத்திருந்தேன் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், சாதாரண விஷயமா? ஆபிரகாம் தன்னுடைய ஒரு குழந்தைக்காக 25 வருஷம் காத்திருந்தார். அவர் அழைக்கப்பட்ட வருஷம் 75வது வருஷத்தில் அவர் அழைக்கப்பட்டார். அவருடைய மனைவிக்கு 65 வயது இருந்திருக்கலாம். அவருக்கு 100வது வயதில் தான் அந்த குழந்தை பிறக்கிறது. அவருடைய மனைவிக்கு 90 வயசு. பாருங்கள் அவர் காத்திருப்பு. அப்போதுதான் அங்கே அவருக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை, அந்த இதை பார்த்து ஒரு மகிமை அடைய செய்கிறார். அதே போல நமக்கு ஒரு வாழ்க்கையில் அழைப்பு என்பது உறுதியாகும் போது நாம் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அதற்காக காத்திருந்து அதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். இப்போதும் நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இப்போதும் நாம பிரவீன் பிரதற்காக ஒரு ஜெபம் ஏறெடுக்கலாம்.
அவங்களுக்காக திருமண வாழ்க்கைக்காக இம்மட்டும் அவருடைய வாழ்க்கையில் அமைத்து கொடுத்த தேவன் அவருடைய திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இன்னைக்கு எல்லோரும் கொஞ்சம் காத்திருந்து ஆண்டவருக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் அது மகிமையாக இருக்கும். ஆண்டவரே, இப்போது பிரவீனுக்காக பிரதர் பிரவீனுக்காக நாம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அம்மட்டுமாய் தேவன் அவருக்கு நன்மை செய்திருக்கிறார். அதற்காக நாம நன்றி செலுத்துவோம். அதே போல ஆண்டவரே, அந்த மகனுக்கு ஒரு தயட்ட துணையை நீர் கட்டளையிட வேண்டும். அவருக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரு மனைவியை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் இழந்ததையெல்லாம் நீர் திருப்பி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல அவருடைய தகப்பனருக்காக நாம ஜெபிக்கிறோம். அவரும் இன்னும் ஆண்டவரே, ஆண்டவருக்குள் அவர் கட்டப்படணும். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. அவர் ஆண்டவருக்குள் கட்டப்படணும். அவர் இன்னும் ஆண்டவருக்குள் இணைந்து செயல்பட வேண்டும். அதற்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அவருடைய தகப்பனாரே உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய சகோதரனை கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே உண்மையில் கட்டப்பட நீர் உதவி செய்ய வேண்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கை குடும்பம் ஒரு ஏதேன் வாழ்க்கையாக, ஒருவர் அன்புள்ள வாழ்க்கையாக, ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையாக, உண்மையில் கட்டப்பட்ட வாழ்க்கையாக அந்த குடும்பத்தை நீர் மாற்றி அமைக்க வேண்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல எனக்காக நீங்க ஒரு சில விண்ணப்பங்கள் நான் சொல்லுகிறேன். எங்களுக்கு ஒரு மைக் வேணும். பாட்டு பாடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கரோட ஒரு நல்ல மைக் வேணும். அதற்காக அடுத்து ரெண்டாவது என்னன்னா, அநேக பாடல்கள் எழுதி இருக்கிறேன். அந்த பாடல்களுக்கு நல்ல மியூசிக் போடுற ஆட்களை தேவன் குரூப்ல கொண்டு வர வேணும். அப்ப அவங்களுக்கு ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது அவங்க ஆண்டவருக்காக தியாக உணர்வோடு செயல்படுவாங்க. சிலரால எல்லா பாட்டுக்கும் மியூசிக் போட முடியாது. சிலரால எப்பேற்பட்ட பாடல் லைனாக இருந்தாலும் அவங்களால மியூசிக் போட முடியும். அப்படிப்பட்டவர்களை தேவன் கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம ஒரு விசை ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வீடு விண்ணப்பங்களையும் உமது பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே நித்திய ஜீவனுக்கு நேராக பயணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி என்னுடைய சேனல்ல இருக்கிறவங்க நித்திய ஜீவனுக்கு நேராக பயணம், அவர்களுடைய பயணம் எல்லாம் நோக்கமெல்லாம் நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம சேனலை வரும் நாட்கள்ல லைவ்ல விடணும், யூடியூப் வழியாக போடணும். அநேகர் சேர வேண்டும். அநேகர் சேர்க்கிறவங்க எல்லாரும் பாதுகாக்கப்படணும். அவர்களுடைய எண்ணமெல்லாம் நித்திய ஜீவனுக்கு நேராக இருக்கணும். ஷார்ப்பா 9 மணி ஆகும் போது எல்லாம் ஒரு நாள் கூட நம்முடைய இந்த ஜெபம் தடைபடக்கூடாது. இந்த 9 மணி ஆனா ஒரு எச்சரிக்கை ஒலி போல, இந்த 9 மணினா டான்னு ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு 9 மணி வெள்ளடிச்சா டான்னு எல்லாரும் ஸ்கூலுக்கு உள்ள ஓடி போவாங்க. அதே மாதிரி அந்த 9 மணி என்பது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த 9 மணிக்கு உலகத்துல உள்ள வரும் உலகத்துல உள்ளவங்க எல்லாம் இதுல சேர்ந்து அந்த 9 மணி பெயர்ல கலந்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதுக்காக நாம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேணும். நம்முடைய பயணம் நித்திய ஜீவனுக்காக அநேகரை கூட்டி சேர்க்கிற பயணம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த விண்ணப்பத்தை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இதுல ஆண்டவரே, இந்த லைவ்ல நாங்கள் கூடிய சீக்கிரத்துல நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். தான் 9 மணியான அது ஒரு எச்சரிக்கை மணியாக எல்லாருக்கும் கேட்கப்படணும். அந்த பெயர்ல நம்ம கலந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லணும். அதற்காக நாங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே எல்லாருடைய உள்ளங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை ஓசையாக ஒலிக்கும்படியாக நீர் இந்த காரியங்களை ஆண்டவரே நீர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி செல்ல வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையாய் எங்களை நடத்தி செல்லும் ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.